இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அது சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 4 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் 3 கப் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகி அது லேசாக கலர்லாம் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஆற விட்டலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து நம்ம மிக்சியிலே 2 சுற்று சுற்றிடலாம். இதில் நம்ம 1 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சிகப்பு வத்தல் 2 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி.
இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.